வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வேட்புமனுவானது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் வேட்புமனுக்கள் பரிசீலனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தாவேக வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவின் வேட்புமனுவானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்கு, அது குறித்த விவரங்கள்? வில்லிவாக்கம் சட்டப்பேரவை தொகுதியில தாவேகா வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனாவுடைய வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 சுயேட்சை வேட்பாளர்கள் தேவராஜ் மற்றும் முரளி வினோத் ஆகிய 2 சுயேட்சை வேட்பாளர்கள் தொகுதியில் போட்டியிடக்கூடியவங்க ஆதவ் அர்ஜுனாவுடைய வேட்புமனுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக அவர் மனைவியின் பெயரில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அதுல முறையாக காட்டப்படவில்லை என்றும், அதே போல கையில் இருக்கக்கூடிய ரொக்க தொகையை அதுல காட்டப்படவில்லை அப்படிங்கிறத முரளி வினோத் என்கிற சுயேட்சை வேட்பாளர் ஒரு ரிட்டர்னிங் ஆபீசருக்கு ஒரு ரிட்டர்ன் லெட்டராகவே அவர் கொடுத்திருந்தார், புகார் கடிதம் கொடுத்திருந்தார். அடிப்படையில் ஆதவ் அர்ஜுனாவுடைய வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டு அடுத்த கட்டமாக ஒவ்வொரு வேட்பாளர்களுடைய வேட்புமனு பரிசீலனை தொடங்கி நடைபெற்று வந்தது. அந்த அடிப்படையில் திமுகவுடைய வேட்பாளர் கார்த்திக் மோகனுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து ஒவ்வொரு சுயேட்சை வேட்பாளராக பரிசீலனை இருக்கக்கூடிய நிலையில அப்சர்வர் வந்த பிறகு மீண்டும் ஆதவ் அர்ஜுனாவுடைய வேட்புமனு பரிசீலனை எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு ஆர்வம் சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக வில்லிவாக்கம் மற்றும் குளத்தூர் ஆகிய 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரு அப்சர்வர் தான். அந்த அடிப்படையில் அவர் வந்ததுக்கு பிறகு மீண்டும் இது தொடங்கும் அப்படின்னு ஆர்வம் சொல்லிட்டு மற்ற வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனையை தொடங்கி அவங்க பரிசீலித்து வந்தாங்க. அந்த நேரத்தில் ஆதவ் அர்ஜுனாவுடைய வேட்புமனுக்கள் மீதும் எடுத்துக்கணும், அதை அப்ஜெக்ட் பண்ணக்கூடாது, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அவர் தரப்பு மீண்டும் ஆர்வ கிட்ட சொன்னதன் அடிப்படையில் மொத்தமாகவே அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய அந்த பரிசீலனையும் தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. ஆர்வ குளத்தூர்ல அதாவது பார்வையாளர் அப்சர்வர் அங்கிருந்து வில்லிவாக்கத்துக்கு வந்துட்டு இருக்காரு. குளத்தூர்ல இருந்து புறப்பட்டார். அவர் இங்க ஆர்வ ஆபீஸ்க்கு வந்த பிறகு மீண்டும் இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தொடங்கும் அப்படிங்கிறதையும் ஆர்ஓ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த அடிப்படையில் அப்சர்வர் இன்னொரு 5 to 10 minutes இந்த ஆர்ஓ ஆபீஸ் வில்லிவாக்கத்துக்கு வந்துருவாரு. வந்ததுக்கு பிறகு அவர் முன்னிலையில மீண்டும் ஆதவ் அர்ஜுனாவுடைய வேட்புமனு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு பிறகுதான் அவருடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா அப்படிங்கிறது தெரிய வரும். அதன் பிறகு அடுத்தடுத்த மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். குறிப்பா அதிமுகவுடைய வேட்பாளர் வேட்புமனு இன்னும் அடுத்து எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. இன்னும் சுயேட்சை வேட்பாளருடைய மனுக்கள் பரிசீலனை இருக்குது. ஆனால் இப்போதைக்கு தற்காலிகமா இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனையை ஆர்ஓ ரிட்டர்னிங் ஆபீசர் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. மோனிஷா, தற்போதைய தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ்.